இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் 17 ஆண்டுகளாக தன்னுடைய மகனுக்காக ஜெபித்து போராடி அந்த மகனை மனமாற்றத்திற்கு அழைத்து சென்ற ஒரு தாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களுடைய நினைவு நாளை தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிறோம். யார் அந்த புனிதை? தன்னுடைய மகனுக்காக 17 ஆண்டுகள் போராடி அந்த தாயினுடைய பெயர் தான் புனித மோனிகா, புனித அகுஸ்தினாருடைய அன்பு தாய். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் பிறந்தது கிறிஸ்தவ வரலாற்றில் கிபி 332 ஆண்டு. இன்றைக்கு அல்ஜீரியா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு தேசத்தில் தான் பிறக்கிறார். இவருக்கு அதே பகுதியில் ரோமை அரசனுடைய அரசு பணியாளராக இருந்த பட்ரீஷியஸ் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பட்ரீஷியஸ் என்பவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத வேற்று மதத்தை சார்ந்தவர். திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார் என்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. இவர்களோடு தன்னுடைய கணவனுடைய மனமாற்றத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து கடைசியில் கணவனையும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் நல்ல முறையில் தயாரித்து அவர்களுக்கு திருமுழுக்கை கொடுக்கிற அளவுக்கு இவருடைய ஜெபம் வல்லமையாக இருந்தது என்பதையும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம அறிந்து கொள்ளலாம். திருமுழுக்கு பெற்ற ஓரிரு ஆண்டுகளிலேயே இவருடைய கணவர் இறந்து விடுகிறார். இவருடைய மகன் அகுஸ்தினார் என்பவர் உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழுகிறார். இதை அறிந்து கொண்ட இவருடைய தாய் மோனிகா அவருடைய மனமாற்றத்திற்காகவும் மன்றாட தொடங்குகிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அகுஸ்தினார் உலகப்போக்கான ஒரு வாழ்வு, உலக இன்பங்களை நாடிய ஒரு வாழ்வு என்று அப்பொழுது நிலவிய ஒரு தவறான கொள்கை, மேனிக்கியேசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு இறையியல் கோட்பாட்டை நம்பி அவர் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார். ரோம் நகரத்திற்கு செல்கிறார். ரோம் நகரத்திற்கு சென்று அங்கு ஒரு உலகத்தனமான ஒரு வாழ்வை வாழுகிறார். அந்த ரோம் நகரத்திற்கு அன்னை மோனிகாள் அவரை தொடர்ந்து சென்று அவருக்காக மன்றாடுகிறார். அவரை மனம் மாறுவதற்காக அழைப்பு விடுக்கிறார். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். ரோம் நகரத்திலிருந்து தாயினுடைய தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக இத்தாலி தேசத்தில் இருக்கிற மிலான் நகரத்திற்கு அவர் சென்று விடுகிறார். அங்கும் சென்ற அன்னை மோனிகா அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். மிலான் நகரத்தில் அப்பொழுது பிரபலமாக இருந்த ஆயர் புனித அம்புரோஸை இவர்கள் இருவருமே சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறும்படியாகவும் கிறிஸ்துவுக்கு அவன் திரும்ப வர வேண்டும் என்பதற்காகவும் அன்னை மோனிகா தொடர்ந்து ஜெபிக்கிறார். தொடர்ந்து பரிந்துரை ஜெபங்களை ஏறெடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்ப மாட்டீர்கள், ஏதோ ஒரு நாள் ஜெபம் செய்துவிட்டு அல்லது 2 நாட்கள் ஜெபம் செய்துவிட்டு, ஒரு முறை அல்லது 2 முறை ஜெபம் செய்துவிட்டு ஜெபத்தையே கேட்கல, நான் எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படி என்று கத்தோலிக்க விசுவாசத்தை துறந்து விடுகிற, கடவுள் பக்கமே திரும்பி வர மறுக்கிற, ஆலயம் பக்கமே திரும்பி வர மறுக்கிற பலர் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் புனித மோனிகா அம்மா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக 17 ஆண்டுகள் போராடுகிறார், ஜெபிக்கிறார். கடைசியில் புனித அகுஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி புனித அம்புரோசியாரிடத்தில் சென்று மறுபடியும் ஆண்டவருக்குள் திரும்பி வருகிறார். புதிய வாழ்வை பெறுகிறார். இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில் மாபெரும் ஒரு புனிதராகவும் அவர் இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த துன்பகரமான அல்லது பாவ வாழ்வை எழுத்தாக ஒரு புத்தகமாக எழுதி தன்னுடைய மனமாற்றத்திற்கான காரணத்தையும் எழுதி இந்த உலகில் பாவத்தில் வாழ்பவர்கள் எப்படி மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவுக்குள் எப்படி திரும்ப வர வேண்டும் என்பதை இன்றைக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு புத்தகமாகவே அவர் வெளியிட்டிருக்கிறார். அன்புமிக்க உறவுகளே, இந்த புனித மோனிகாவினுடைய வாழ்வு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அழகான ஒரு பாடம். இன்றைய அன்னையர்களுக்கு இறைவன் கொடுக்கிற அழகான ஒரு மாதிரிகை தான் இந்த புனித மோனிகா அம்மாள். எப்படி தன்னுடைய கணவருடைய மனமாற்றத்திற்காகவும் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காகவும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரிடத்தில் போராடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜெபம் சில நேரங்களில் கேட்கப்படாமல் இருக்கலாம். நம்முடைய ஜெபம் சில நேரங்களில் காலம் தள்ளி போகிற மாதிரி இருக்கலாம். அன்பு உறவுகளே, ஆண்டவர் அமைதியாக இருப்பதால் அல்லது காலம் தாழ்த்துவதால் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்பது அர்த்தமல்ல. மாறாக நம்முடைய ஜெபங்கள், விடாமுயற்சியோடு கூடிய ஜெபங்கள், நம்பிக்கையோடு கூடிய ஜெபங்கள் ஒரு நாள் கேட்கப்படும் என்பதற்கான சான்று தான் இந்த புனிதையினுடைய வாழ்வு. இன்றைக்கு
இன்றைக்கு தந்தையர்களால் துன்புறுத்தப்படுகிற அன்னையர்களுடைய ஒரு பாதுகாவலியாகவும், நம்பிக்கைக்காக போராடுகிற, விசுவாசத்திற்காக போராடுகிற அன்னையர்களுடைய ஒரு பாதுகாவலியாகவும், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்காக போராடுகிற அன்னையருடைய ஒரு பாதுகாவலியுமாகத்தான் இந்த புனித மோனிகா அம்மாவை நம்ம அறிகிறோம். இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் செழித்தோங்க இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்பு உறவுகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையின் மூலமாக இந்த மண்ணுலக வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட ஒரு தற்காலிக திருப்பயணம் தான். இந்த மண்ணுலகு நமக்கு நிரந்தரமான வீடு அல்ல, நமக்கான ஒரு வீடு விண்ணுலகில் காத்திருக்கிறது. ஆகவே இந்த மண்ணுலக வாழ்வை ஒரு திருப்பயணமாக, ஒரு இடைப்பட்ட ஒரு பயணமாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மண்ணுலக வாழ்வு நிரந்தரமற்றது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த நேரத்தில் கள்வர் வருவார், கண்ணமிட்டு இருக்கிறார் என்பதை வீட்டு உரிமையாளர் தெரிந்திருந்தால் அவர் உறங்க மாட்டார். காரணம், விழிப்பாக இருந்து தன்னுடைய வீட்டை பாதுகாத்து கொள்வார் கொள்ளையர்களிடமிருந்து. அதுபோல தான் மானிட மகன் எந்த நேரத்தில் நமக்கு அழைப்பை கொடுப்பார், எந்த நேரத்தில் அவர் தீர்வைக்காக வருவார் என்பது நமக்கு தெரியாது. அப்படி என்றால் விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அழகான அறிவுரையைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். அன்பு மிக்கவர்களே, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சில நேரங்களில் இந்த மண்ணுலக வாழ்வினுடைய இந்த நிரந்தரமற்ற ஒரு நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே சுனாமி என்கிற ஒரு பேரழிவு வந்தது. நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்திலேயே பல்வேறு நிலநடுக்கங்களையும் பல்வேறு இயற்கை சீற்றங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். கோவிட் என்கிற ஒரு இந்த தொற்று நோய் உலகத்தை ஆட்டி படைத்தது. நான் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் பலர் இறந்திருக்கிறார்கள், நடந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் பலர் இறந்து இருக்கிறார்கள், உணவருந்தி கொண்டிருந்த நேரத்திலேயே பலர் இறந்திருக்கிறார்கள். ஒன்றுமே புரியாத, எதுவுமே நிலையில்லாத இந்த ஒரு உலகத்தில் எல்லாமே நிலைத்திருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கான எச்சரிக்கை பதிவு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தைகள். விழிப்பாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். ஏனென்றால் தொன்போஸ்கோ வாழ்க்கையில் அவருடைய மாணவனாக இருந்த புனித டொமினிக் சாவியோவுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த புனித தொன்போஸ்கோ இந்த சிறுவனிடத்தில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவனிடத்தில், நீ இப்பொழுது விளையாடி கொண்டு இருக்கிறாய், இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டால் அல்லது நீ இறக்கப் போகிறாய் என்றால் என்ன செய்வாய் அப்படின்ற கேள்விக்கு அந்த சிறுவன் சொன்னானா, நான் என்ன செய்வேன், விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன். காரணம், என்னுடைய ஆத்துமா தயாராக இருக்கிறது, பாவசங்கீர்த்தனம் செய்து நல்ல நற்கருணை உட்கொண்டு நான் புனிதமாக ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். ஆகவே வேறு எந்த தயாரிப்பும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் இன்றைய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை எதிர்கொள்ள, ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறதா? நல்ல பாவ சங்கீர்த்தனம், நல்ல நற்கருணையோடு, தயார் நிலையில், எச்சரிக்கையோடு ஆண்டவரை எதிர்கொள்ள மகிழ்ச்சியோடும் மன துணிவோடும் இருக்க இறைவன் உங்களையும் என்னையும் தயார்படுத்துவாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.